Hello, hi, welcome back to my channel. I'm perfectly perfect with me, Pavitra. என்னுடைய வீடியோ வந்து சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதுல இருந்தால் ஃபர்ஸ்ட் வந்து என்ன நான் இன்ட்ரோ பண்ணிக்கிறேன் உங்களுக்காக. நான் பவித்ரா. என்னுடைய சேனல் வந்து மேக்கப் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் வந்து என்னுடைய ஸ்கின் டோன் பேஸில் இருந்தால் ஒரு நீங்கள் என்னுடைய டார்க்கர் ஸ்கின் டோன் இருந்தாலும் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் இருந்தால் லைக் ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருந்தால் அண்ட் ஆக்னி ஸ்கார்ஸ் இருந்தால் என்ன மாதிரி தென் டெஃபினட்டாக இந்த சேனல் வந்து உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இந்த வீடியோ என்னுடைய சேனலில் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரெக்கமெண்டட்னு நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஈவன் அது புது ப்ராடக்டாக இருந்தாலும் நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லுவேன் வெதர் இட்ஸ் ஒர்க்கிங் அவுட் ஃபார் த நம்மள மாதிரி ஒரு ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ யா, இஃப் யூ ஃபாலோ அண்டர் திஸ் கேட்டகரி உங்களுக்கு இந்த சேனல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஃபார் த ஸ்பெஷல் அக்கேஷன், ஸ்பெஷல் டேஸ், செலிப்ரேஷன் அண்ட் ஆல் தோஸ் ஸ்டாஃப்ஸ். டே மேக்கப் லுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹாவ் பிக்சர்ஸும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த மேக்கப் லுக் வந்து டே லைட்டில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கலாம், உங்களுக்கு தெரியும். அண்ட் அதே மேக்கப் லுக் வந்து சம் சேஞ்சஸ் கொண்டு வந்து எப்படி ஒரு ஈவினிங் மேக்கப் லுக், இது வந்து ஆக்சுவலி ஈவினிங் மேக்கப் லுக் இது லாஸ்ட்டாக பண்ணதுனால ஸோ இந்த ஈவினிங் மேக்கப் லுக் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு டே மேக்கப் லுக் வந்து எப்படி ஈவினிங் மேக்கப் லுக்கை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அண்ட் ஒரு ஃபால்ஸ் ஃப்ரெஞ்ச் ப்ரீடும் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அண்ட் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் யா, ஸோ யா கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னுடைய ஐ மேக்கப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் தென் ஐ பி டூயிங் வித் த ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸ் மேக்கப். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஐலிட்ஸை நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வைக்கிறதுக்காக நான் செட்டஃபில் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன் ஐலிட்ஸ் மேலே. அண்ட் நெக்ஸ்ட் அந்த ஐலிட்ஸ் மேலே இருக்கிற டார்க்னஸை வந்து கவர் பண்ணுறதுக்காக எல்ஏ கேர்ள்லேருந்து ஆரஞ்ச் கலர் கரெக்டாக அந்த கலர் கரெக்டாக என்னுடைய அண்டா ஏரியாலையும் அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஒன்ஸ் ஐ மேக்கப் முடிச்சுட்டு பிறகு அதை அப்ளை பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கலாம். ஸோ அதுக்காக இப்போவே அண்டர் ஐ மேலேயும் அப்ளை பண்ணிட்டு பியூட்டி பிளெண்டர் எடுத்துக்கிட்டு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் மெபிலர்லேருந்து ஏஜ் டிவைன் கன்சீலர் இந்த ஷேட் கேரமல் அது நான் என்னுடைய ஐலட் மேலே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஆஸ் அ ஐ ஷேடோ பேஸ் ப்ரைமர். அந்த ஏரியாவில் நான் அப்புறமா அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் எப்படி ஃபேஸ் ப்ரெப்பிங் இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி ஐலிட் ப்ரெப்பிங் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் ஐ ஷேடோ ஐ மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இன்றைக்கி என்னுடைய இந்த லுக்கில் வந்து நான் என்னுடைய ஐ ஷேடோ வந்து ரொம்பவே ப்ரிசைஸாக அவுட்டர் எட்ஜ் கார்னர் வந்து ரொம்பவே ப்ரிசைஸாக இருக்கணும்னு நான் ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ அதுக்காக எனி ஸ்டிக்கி டேப் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து ஸ்டிக் பண்ணிட்டுக்கிட்டா இந்த அவுட்டர் எட்ஜ் கார்னரில் உங்களுக்கு அந்த ப்ரிசைஸான அவுட்டர் ஐ மேக்கப் லுக் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஸ்டிக்கி டேப் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அவுட்டர் ஐ கார்னரில் நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ யா, திஸ் இஸ் பர்ஃபெக்ட். அண்ட் இப்போது ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஜெல் பேஸ்ட் ஐலைனர் வந்து யூஸ் பண்ண போகிறேன் என்னுடைய ஐ மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் அதுக்காக ஆங்குலர் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு என்னுடைய பிளாக் ஜெல் ஐலைனரை ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக ப்ரஷில் எடுத்துக்கிட்டு லைக் வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் இந்த மாதிரி. அண்ட் அவுட்டர் ஐ கார்னரில் வந்து நான் ஸ்லாண்டிங்கான ஒரு லைன் விச் வில் பி பாயிண்டிங் இந்த ஐப்ரோ பாயிண்ட், இந்த ஐப்ரோ எண்ட் பாயிண்ட்டை பாயிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வந்து
நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் யா ஹியர் நான் ரொம்பவே மேலவும் கொண்டு போகல. லைக் நான் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிட்டு அண்ட் இது வந்து லைக் இன்வர்ட்ஸாக இந்த இது வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். லைக் இப்படி வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டு இன்வர்ட்ஸாக அது உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்லாண்டிங்கான ஒரு லைன் கிடைக்கும் அவுட்டர் ஏரியாவில். ஸோ நான் இந்த மாதிரி உள்ளே வந்து இப்படி பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் சேம் ஆர் வி டூயிங் ஃபார் திஸ் ஐ. இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கு அண்ட் இன்னும் கொஞ்சம் பிக்மெண்டடாக இருக்கிறதுக்காக நான் என்னுடைய ரெவல்யூஷன் பேலட்லேருந்து பிளாக் ஷேட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நான் அது மாதிரியே லைக் I'm just gonna dot it and blend பண்ண போகிறேன். அதே மாதிரி உள்ளே வந்து கொண்டு வர போகிறேன். This will be enough. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் விங்ட் ஐலைனர் மாதிரி க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டு பிறகு ஸோ இன்னைக்கு வந்து நான் இந்த LA Girl பேலட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். LA Girl மாஸ்டரி பேலட். அண்ட் இந்த ஷேட் வந்து இட்ஸ் ஷிமரி ஷேட். ஸோ நான் இந்த ஷேட் வந்து என்னுடைய ஃபிங்கரில் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஐம் கோனா பேக் இட் ஃப்ரம் தி இன்னர் கார்னர். இன்னர் கார்னர்லேருந்து இந்த இது வரைக்குமே நான் வந்து என்னோடய ஃபிங்கரில் வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன் ஐலிட் மேலே. இந்த பேலட்டில் இருக்கிற ஷேட்ஸ்லாம் வெரி ஹைலி பிக்மெண்டட். லைக் நீங்கள் ரொம்பவே லைட்டாக எடுத்துக்கிட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு லைக் உங்களுக்கு இன்னும் பிக்மெண்டட் தேவை இருந்தால் மட்டும் லைக் யூ கேன் ஜஸ்ட் கோ அகெயின் அண்ட் பில்ட் ஆன் பிகாஸ் வெரி பிக்மெண்டட் அண்ட் வெரி ஈஸி டு பிளெண்ட் ஆஸ் வெல். ஐம் ஜஸ்ட் ஸ்டாப்பிங் வித் நான் இங்கேயே நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். என்னுடைய க்ரீஸ் ஏரியா இது வந்து க்ரீஸ் ஏரியா. நான் க்ரீஸ் ஏரியா மேலே வந்து கொண்டு போட்டுல. ஸோ ஐம் ஜஸ்ட் ஸ்டாப்பிங் வித் யோ. அண்ட் இந்த க்ரீஸ் ஏரியாவில் இன்னும் கொஞ்சம் அந்த ஃபினிஷ்டு ப்ராப்பர் ஃபினிஷ் கிடைக்கிறதுக்கு பிளெண்ட் ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிட்டு அண்ட் இந்த க்ரீஸ் ஏரியாவில் நான் இன்னும் நல்லாவே டிஃபைன்டாக காமிக்கிறதுக்காக ப்ரஷ் எடுத்துக்கிட்டு நான் அதே ஷேடை வந்து ப்ரஷில் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். சேம் இந்த இன்னர் கார்னர்லேயும் நான் அதே மாதிரி என்னோட ப்ரஷ் எடுத்துக்கிட்டு நான் ஷேடை வந்து பேக் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது மெபலன்லேருந்து டோல் எடுத்துக்கிட்டு லைன் பண்ணிக்கிட்டு நான் இதை வந்து ஸ்மட்ச் பண்ண போகிறேன். ஸோ ரொம்பவே க்ளோஸர் டு த லாஷ் லைன் வந்து நான் இதில் வந்து லைன் பண்ணிக்கிறேன் because I'm going to smudge this line. And என்னுடைய ஸ்மட்ச் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு இந்த லைனை வந்து நான் ஸ்மட்ச் பண்ணிக்க போகிறேன்.
அண்ட் இப்போ அதே மெபலின் ரோல் எடுத்துக்கிட்டு என்னுடைய வாட்டர் லைன் அண்ட் லோயர் த வாட்டர் லைன் வந்து லேஷ் லைனும் வந்து நான் லைன் பண்ணிக்கிறேன். இதுவும் லைன் பண்ணிக்கிட்டு நான் வந்து இப்போ ஸ்மாட்ச் பண்ண போகிறேன். அண்ட் அதே ஸ்மாட்ச் ப்ரஷ் எடுத்துகிட்டு ஸ்மாட்ச் பண்ணிட்டு போகிறேன். இப்போ வந்து a bit of mascara வந்து என்னுடைய upper eyelashes-ல வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து falsies வந்து அப்ளை பண்ணிக்குவேன். சின்ஸ் falsie யூஸ் பண்ணுறதுனால ஸோ much of mascara is not required, although concentrate பண்ணலனாலும் பரவாயில்ல. அண்ட் லோயர் லேஷஸ் வந்து கன்சீலர்லாம் அப்ளை பண்ணிவிட்டு என்னுடைய லோயர் லேஷஸை வந்து மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிட்டு போகிறேன். அண்ட் இப்போ வந்து ஸோ நான் இந்த ஸ்டிக்கி டேப்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபால்சிஸ் வந்து ஆஃப் கேமராவில் அப்ளை பண்ணிவிட்டு நான் உங்களுடைய நெக்ஸ்ட் மேக்கப் ஸ்டெப்ஸில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் மேக்கப் ஸ்டெப்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டிக்கி டேப் யூஸ் பண்ணுறதுனால அந்த அவுட்டர் எட்ஜ் வந்து எவ்வளோ ப்ரிசைஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு லைக் உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்க்கலாம். இது யூஸ் பண்ணலன்னா டிஃப்ரென்ஸ் வந்து கிடைக்கும், பட் இவ்வளோ ப்ரிசைஸாக வந்து இருக்காது. ஸோ இந்த ஐ மேக்கப்புக்கு இந்த மாதிரி ஒரு லுக்கு அச்சீவ் பண்ணுன்றதுக்காக தான் நான் இந்த ஸ்டிக்கி டேப்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணேன். ஸோ டெஃபினெட்லி வெரி குட் டெக்னிக். உங்களுக்கு அவுட்டர் ஐ மேக்கப் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக காமிக்கணும்னா சொல்லிட்டு சாரி ஃபால்ஸ் லேஷஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ் மேக்கப் வந்து பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாகவே ஸ்கின் ப்ரெப்பிங்காக நான் எப்பவுமே யூஸ் பண்ணுற மாதிரி ரோஸ் வாட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இது ட்ரை ஆகிட்ட பிறகு ஃபேஸ் வந்து மாய்ஸ்சரைஸாக இருக்கிறதுக்காக பிகாஸ் மாய்ஸ்சரைசர் ஸ்கிப் பண்ணிட்டா ஃபவுண்டேஷன் வந்து டெஃபினட்டாகவே ஃபினிஷ்ட் மேக்கப் லுக் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது. அந்த லைக் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே கிளியராக இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாகவே அந்த கிளாஸ் ஃபினிஷ் மேக்கப் லுக் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் பட் நீங்கள் மாய்ஸ்சரைசர் எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதை அச்சீவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதுக்காக மாய்ஸ்சரைசர் ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாக வைக்கிறதுக்காக அண்ட் ப்ரைமருக்காக பெனிஃபிட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ப்ரொஃபஷனல் ப்ரைமர். இது வந்து உண்டு போர்ஸை வந்து மினிமைஸ்டாக காமிக்கும், கம்மியாக காமிக்கும். அண்ட் மேக்கப்பும் லாங் லாஸ்ட்டாக வைக்கிறதுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து டெஃபினட்டாக இட்ஸ் அ மஸ்ட் ஒன். நாட் ஒன்லி இந்த ப்ரைமர் மட்டும் நான் சொல்ல மாட்டேன், எனி ப்ரைமர் டெஃபினெட்லி. ப்ரைமர் யூஸ் பண்ணுற ரீசனே வந்து மேக்கப் வந்து லாங் லாஸ்ட்டாக இருக்கணும் அண்ட் மோரோவர் ஒரு போர்ஸ் வந்து கம்மியாக காட்டுறதுக்காக ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறது ரீசன். கலர் கரெக்ஷன் பார்ட் வந்து நான் போட போகிறேன். அண்ட் கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்காக LA Girlலேருந்து ஆரஞ்ச் கலர் கரெக்டாக ouch even dress spoiled it. I already applied பண்ணியிருந்தேன், but still
again கொஞ்சமாக அண்டா ஏரியாவில் பட் அப்ளை பண்ணிவிட்டு and little bit on the forehead because I feel under கொஞ்சம் pigmented இருக்கிறதுனால and apply பண்ணி and ஒரு damp beauty blender எடுத்துக்கிட்டு நான் இந்த தொலைக்கரட்டை வந்து blend பண்ணிக்கிட்டு என் ஸ்கின்ல நான் யூஸ்வலாகவே சொல்கிற மாதிரி தான் எல்லா வீடியோஸ்லேயும் டெஃபினட்டாகவே இது பிளெண்ட் பண்ணும்போது லைக் ரொம்பவே ப்ரெஷர் பண்ணி பிளெண்ட் பண்ணி எல்லா ப்ராடக்ட்டையும் ஸ்பாஞ்ச்லேயோ இல்லை ப்ரஷஸ்லேயோ எடுத்துக்க வேணாம் பிகாஸ் அந்த ஆரஞ்ச் எஃபெக்ட் வந்து அந்த ஸ்கின்ல இருக்கணும் ஸோ and இன்னைக்கு ஃபவுண்டேஷனுக்காக PAC HD ஃபவுண்டேஷன் in the shade 4.5 and concealer-க்காக நான் இன்னைக்கு வந்து Maybelline-லேருந்து Age Divine Concealer எதுக்கு நான் இதை சூஸ் பண்ணேன்னா பிகாஸ் இது வந்து என்னோட ஸ்கின் டோனுக்கு வந்து ரொம்பவே மேட்ச் ஆகுற ஒரு கன்சீலர் அண்ட் இந்த மேக்கப் லுக் வந்து ஒரு டே மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணுறதுனால ஸோ நான் இந்த கன்சீலர் யூஸ் பண்ணுறேன் அதே நான் ஈவினிங் மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் டெஃபினட்டாகவே நான் வேறு கன்சீலர் என்கிட்ட இருக்கிறது Wet n Wild which is 2 shades lighter for my skin tone ஸோ நான் அது வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் ஸோ இமீடியட்டாக கன்சீலர் அப்ளை பண்ண உடனேவே லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணுறது எப்பவுமே பெட்டர் ஸோ கன்சீலர் வந்து க்ரீஸ் ஆகாது and next lips-க்காக first வந்து moisturize பண்ணுறதுக்காக Vaseline யூஸ் பண்ணுறேன் நான் யூஸ்வலாகவே lip balms வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் ஸோ that is why I go with Vaseline சின்ஸ் இது வந்து ஒரு டே மேக்கப் லுக்ன்றதுனால என்னுடைய லிப்ஸை வந்து ரொம்பவே சட்டலாக நேச்சுரலாக வைக்கிறதுக்காக நான் இப்போ வந்து மிஸ் லேர்லேருந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன் இது நான் எங்கே வச்சுன்னு தெரியல லிப்ஸ்டிக் யா மிஸ் லேர்லேருந்து லிப்ஸ்டிக் இந்த நம்பர் 13 இதில் வந்து ஷேட் நேம்ஸ் இருக்காது நம்பர்ஸ் கொடுப்பாங்க ஸோ 13 இது டே மேக்கப் லுக்ன்றதுனால யூஸ்வலாகவே என்னோட ஸ்கின் வந்து ஸ்கார்ஸ் இருக்கிறதுனால ஸோ சம் ஆஃப் த லைக் ஃபியூ ப்ராடக்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் டே மேக்கப் லுக் இருந்தால் ஸோ அதில் ஒன்று வந்து கான்டாரிங் அண்ட் ஜா ஏரியா வந்து செட் பண்ணுறது வந்து நான் ஸ்டிப் பண்ணிடுவேன் அண்ட் கான்டாரிங் வந்து ஸ்டிப் பண்ணிடுவேன் அண்ட் ப்ளஷஸ் ஐ கோ வித் த ப்ளஷஸ் அண்ட் ப்ளஷுக்காக எனக்கு வந்து ப்ளஷ் இதே ப்ரஷ் வச்சு நான் ப்ளஷ் அப்ளை பண்ணிட்டு போகிறேன் since I be comfortable with it வந்து blush apply பண்ண brush தெரியாது but still I am comfortable
அண்ட் ப்ளஷுக்காக கலபார்லேருந்து இந்த ஷேட் ரோசி பீச். இது வந்து ஒரு பிங்க் டோன் பேஸ் பண்ணிக்கிற ஒரு ப்ளஷ். கொஞ்சம் நேரத்துக்கு என்னோட சீக் ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி கியூபிட்ஸ் போலியும் வந்து நான் ஹைலைட்டர் வந்து ப்ளேஸ் பண்ணலை. அண்ட் இன்னும் ஐ கார்னர்லையும் ஹைலைட்டர் வந்து ப்ளேஸ் பண்ணலை. இன்ஸ்டெட் ஆஃப் தட் இந்த பேலட்டில் இருக்கிற ஒரு பிங்க் ஷேடை வந்து நான் என்னோட இன்னர் கார்னரில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். This is instead of a highlighter or any shades வந்து apply பண்ணலாம் இன்னர் கார்னரில். based on the eye makeup நம்ம அச்சீவ் பண்ணுறது பொறுத்து. So yeah, குயிக்காக என்னுடைய ஆக்சசரிஸ்லாம் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு நான் இன்னொன்று காமிக்க போகிறேன். டே மேக்கப்பில் வந்து ஒரு குயிக்காக ஒரு எப்படி ஒரு ஃபால்ஸ் ஃப்ரெஞ்ச் பிரைட் வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, நாட் எக்ஸாக்ட்லி ஃப்ரெஞ்ச் பிரைட், ஆனால் பார்க்குறதுக்கு அந்த ஃப்ரெஞ்ச் பிரைட் லுக் வந்து கிடைக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ குயிக்காக. அண்ட் அதுக்கு முன்னாடி செட்டிங் ஸ்ப்ரே வச்சு ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு மேக்கப் லுக்கு வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். I forgot to dust it. Yeah. அண்ட் இப்போ குயிக்காக வந்து என்னுடைய ஹேரை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் ஃபால்ஸ் ஃப்ரெஞ்ச் பிரைட் வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஹேரை வந்து செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி என்ன பார்க்குறதுக்காக ரொம்பவே ஸ்பெஷலான பர்சன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்ன சொல்லுது, சாட்டர்டேஸ் ஆனதே இவங்க ஞாபகம் நிச்சயமாக வரும். சாட்டர்டேஸில் வந்து இவங்களை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே எனக்கு பிடிக்கும். யூஸ்வலாகவே சாட்டர்டேஸ் சண்டேஸ்க்குலாம் சாட்டர்டேஸை வந்து நான் இவங்களை ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ யா, அண்ட் here it is. I love chicken. யூஸ்வலாகவே நான் சண்டேஸ்க்குனா சாட்டர்டேஸ் தான் நான் நான்வெஜ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். நான்வெஜ்னால எனக்கு யூஸ்வலாகவே பொறுத்த வரைக்கும் சிக்கன். அண்ட் சீ ஃபுட்ஸில் வந்து சம் ஃபிஷ்ஷஸ் அண்ட் ப்ரான்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ டோன்ட் eat red meats and all. ஸோ லைக் ஆஃப்டர் a month or 2 months சம்திங் நான் என்னோட ஃபேவரட்டான கிறிஸ்பி சிக்கன் வந்து நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் it's from Empire. I don't know, it's Empire வந்து பெங்களூர்ல தான் இருக்கா. like it's in any other states also, cities also, but yeah, KFCனா எனக்கு எம்பயரில் பண்ணுற ஃப்ரைட் சிக்கன் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இதை டீல் பண்ணிவிட்டு என்னுடைய ஹேரை வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு குயிக்காக அவங்களுக்கு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். ஃபைனலி அவரை வந்து டீல் பண்ணி முடிச்சாச்சு. வேறு ஒரே ஒரு பீஸ் ஒட்டி தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ ஹேரை வந்து நான் உங்களுக்கு குயிக்காக எப்படி செட் பண்ணி காமிக்க போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி இது வந்து டே மேக்கப் லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ப்ளஸ் அந்த மேக்கப் லுக்கு டேயில் க்ரியேட் பண்ணுறது மாதிரி எப்படி ஈஸியாக ஈவினிங் மேக்கப் லுக்கை கன்வெர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த ட்ரான்சிஷன் வந்து நான் காமிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் டே மேக்கப் லுக்குன்னு சொல்லிட்டு அந்த மேக்கப் லுக் வந்து இந்த மேக்கப் லுக் வந்து டே லைட்டில் வந்து காமிக்கலன்னா எப்படி இருக்குன்னு காமிக்கலன்னா அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஸோ ஐ ஜஸ்ட் woke up early today. நான் வந்து நைட் ஷிஃப்ட் பண்ணுறதுனால ஸோ ஐ யூஸ்வலி கெட் அப் பை 3:30 in the afternoon. ஸோ என்ன பண்ணேன், ஸோ இன்னைக்கு நான் மார்னிங்லேயே எழுந்துட்டு ஸோ ஒரு குயிக்காக இதே மாதிரி ரெடி ஆகிட்டு அதுக்காக என்னுடைய ஹேரை வந்து வெறும் அந்த எண்ட்ஸில் வந்து கேர்ள் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரெடி ஆகிட்டு அந்த ஃபோட்டோஷூட்டை பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வந்து நான் ஃபோட்டோஸ் வந்து காமிக்கிறேன் இந்த மேக்கப் லுக் வந்து டே லைட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் ஸோ அந்த டுவெல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது என்னுடைய ஹேரில். ஐம் நாட் கான்சன்ட்ரேட்டிங் மச் ஆன் டுவெல்ஸ். ஸோ இந்த மாதிரி மெஸ்ஸி டுவெல்ஸ் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. அண்ட் திருப்பவும் என்னோடய ஹேரை வந்து லைக் ரொம்ப கொஞ்சம் ஃப்ரிஸியாக இருக்கிறதுனால ஐம் கோயிங் வித் L'Oreal சீரம்.
And one thing about this product என்னன்னா ouch ஒரு 2 pumps ஒன்று எடுத்துக்கிட்டு பாமில் ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் எண்ட்ஸ்லலாம் அப்ளை பண்ணிக்கிறேன். எண்ட்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு தென் வாட் எவர் இஸ் லெஃப்ட் அவுட் அது வந்து ரூட்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஒன் திங் அபவுட் த சீரம், நான் ரொம்பவே ரிவ்யூஸ் பார்த்துருக்கேன். யூடியூபர்ஸ் யூஸ் பண்ணி நல்ல ரிவ்யூஸ் கொடுத்து இட் கண்ட்ரோல்ஸ் ஃப்ரிஸ், கிவ்ஸ் தட் இன்ஸ்டன்ட் ஷைன் அப்படிலாம் சொல்லிட்டு அதனால தான் நானும் வாங்கினேன். பட் யூஸ் பண்ணி பார்த்த பிறகு ஐ பர்சனலி டென்ட் லைக் திஸ் ப்ராடக்ட் மச். நான் சொன்ன மாதிரி நான் மார்னிங் அப்ளை பண்ணேன், எங்கேயுமே வெளியே போகல. ஐ வாஸ் ஹியர் அட் ஹோம் அண்ட் பார்த்தா அகெயின் த ஹேர் இஸ் மெஸ்ட் அப், ஃப்ரிஸியாக இருக்குது. ஷைன் வந்து நாட் தட் மச். வாட் எவர் தட் ப்ராடக்ட் என்ன கிளைம் பண்ணோ ஐ எம் நாட் ஃபைண்டிங் தோஸ் ரிசல்ட்ஸ். ஸோ யா, ஸோ இப்படி அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஹேரை குவிக்காக செட் பண்ணுறதுக்கு ஒரு நான் சொன்ன மாதிரி ஃபால்ஸ் ஃப்ரெஞ்ச் பிரைட் வந்து ஸோ இப்படி ஒரு செக்ஷன் எடுத்துக்கிட்டு அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையாக இருக்கிற திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிக் டாக் பின்ஸ் தான். ஸோ ஒரு குட்டியாக ஒரு செக்ஷன் எடுத்துக்கிட்டு இந்த ஃப்ரண்ட் நான் இதை வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுவுமே லைக் இன்னொரு குட்டி செக்ஷன் அண்ட் இதுவுமே ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நான் இந்த க்ராஸ் பண்ணிக்கிறேன். இந்த ட்விஸ்ட்டை வந்து க்ராஸ் பண்ணிக்கிட்டு லைக் கொஞ்சம் புஷ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட் அண்ட் இதை வந்து ஒரு பின் எடுத்துக்கிட்டு டிக்டாக் பின் எடுத்துகிட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். நான் இந்த பென்னை வந்து கவர் பண்ணுற மாதிரி நான் இதுக்கு மேலே நான் இப்படி ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த ப்ளேஸ் பண்ணிவிட்டு பிடிச்சிட்டு நான் சேம் இதுவுமே இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு அண்ட் அகெயின் ஒரு பின் எடுத்துக்கிட்டு செக்யூர் பண்ணிக்க போகிறேன். இது நீட்டாக வரணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்தாலும் இட்ஸ் ஸ்டில் ஃபைன். அண்ட் அகெயின் இன்னொரு செக்ஷன் எடுத்துக்கிட்டு திரும்பவும் அந்த பென்னை வந்து கவர் பண்ணுற மாதிரி ஐம் கோனா ப்ளேஸ் இட் ஹியர். இங்கே இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அண்ட் இங்கத்துலேருந்து ஒரு செக்ஷன் எடுத்துக்கிட்டு ஐம் ஃபாலோவிங் த சேம் திங். திரும்பவும் இதை வந்து கவர் பண்ணுற மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஐம் அகெயின் கோனா செக்யூர் இட் வித் த பென். சரி, இந்த மாதிரி செக்யூர் பண்ணிவிட்டு முன்னாடி ஃபேஸ் ஃப்ரேமிங்காக லைக் கொஞ்சமாக எந்த ஹேர் விடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஹேரை வந்து எடுத்துக்கிட்டு ஸோ நெக்ஸ்ட் திருப்பவும் இங்கிட்டலேருந்து ஐம் கோனா டூ த சேம் திங். இந்த சைட் செட் பண்ணிட்டு பிறகு நம்ம again going to do the same thing.
இங்கே இருக்கிற கொஞ்சம் ஏர் எடுத்துக்கிட்டு and yeah, so இந்த ஏரை வந்து curl பண்ணி விடலாம். and இன்னும் கொஞ்சம் லிஃப்ட் தேவைப்பட்டு தான் என்னன்னா like we can just push it up like this. and ஃப்ரண்ட்ல இருக்கிற இந்த ஹேரை வந்து நான் ட்வெல் பண்ணியிருக்கேன். and yeah, so இப்போ வந்து ஆக்சசரிஸ்க்காக I'm going with this one. in the chain இப்போ இந்த மேக்கப் லுக் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஈவினிங் மேக்கப் லுக்கில் ரொம்பவே கிளாமரஸான மேக்கப் லுக்கில் உங்களுக்கு ட்ரான்சிஷன் பண்ணி காமிக்க போகிறேன். அண்ட் அதுக்காக ஃபர்ஸ்ட் என்னுடைய ஹேர் ஸ்டைலை வந்து நான் ஜஸ்ட் ஒன்று சேம் சாரீ சேம் ஆக்சசரி கொஞ்சமாக சேஞ்ச் மட்டும் மேக்கப்பில் வந்து அண்ட் இந்த பிரிண்டியை வந்து கழிட்டுட்டோம் பிகாஸ் ஐ ஃபீல் கொஞ்சம் கிளாமரஸாக இருக்கிறதுனால அதை ரிமூவ் பண்ணிவிட்டோம். அண்ட் ஐ மேக்கப்பில் வந்து நான் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் காமிக்க போகிறேன். அண்ட் அதுக்காக நான் இன்றைக்கி மேக்கப் ரெவல்யூஷன் பேலட் யூஸ் பண்ண போகிறேன். சின்ஸ் இது வந்து ஒரு பிங்க் பேஸ் பண்ணிவிட்டு ஒரு சாட்டன் ஃபினிஷ் ஆன சாரீ அண்ட் அதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டு நான் க்ரீன் கலர் ப்ளவுஸ் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னமும் கான்ட்ராஸ்ட்டாக மேக்கப் வந்து நான் வந்து ஈவினிங்காக ப்ளூ கலர் ஷேட் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன், ஷிம்மரி ஷேட். ஸோ இது வந்து என் ஃபிங்கரில் எடுத்துக்கிட்டு ஐம் ஜஸ்ட் ஒன்று அப்ளைட் on this area itself. ஐ மேக்கப்பில் சேஞ்சஸ் காமிச்சாச்சு. அண்ட் லிப்ஸில் வந்து சேஞ்சஸ் காமிக்கிறதுக்காக லைக் லிப்ஸை வந்து இன்னும் போல்டாக வைக்கிறதுக்காக ஸோ இதே லிப்ஸ்டிக் மேலே ஐம் கோயிங் வித் திஸ் லோரியல் திங் ஷேட் சரியாக தெரியல பட் எனி டார்க்கர் பிங்க் ஷேட் வில் டூ பெட்டர். ஸோ நான் இது மாதிரியே நான் லைன் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்படி ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் ஒரு மேக்கப் லுக்கு டே க்ரியேட் பண்ணதை வந்து ஈஸியாகவே ஒரு ஈவினிங் மேக்கப் லுக்காக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் வெளியே போகிறீங்க அண்ட்
யூ ஜஸ்ட் கேரி வெரி மினிமல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டைம் இல்லை அண்ட் மார்னிங் ஒரு மேக்கப் லுக் வந்துட்டு வெயிட் பண்ணியிருக்கணும் அண்ட் யூ நாட் கெட்டிங் டைம் டு அகெயின் கெட் ரெடி. ஸோ என்ன பண்ணலான்னா ஸோ குவிக்காக இந்த மாதிரி ஒரு ட்ரான்சிஷன் வந்து காமிக்கலாம் சேஞ்ச் இந்த லிப் கலர் ஒரு ஈவினிங் மேக்கப் லுக்னாலே ஒரு பிரைட்டர் லிப் கலர் போகிறது டெஃபினெட்லி ரொம்பவே ப்ரிஃபரபிள். ஏன்னா ஃபோட்டோஸில் வந்து ஆர்டிஃபிஷியல் லைட்ஸில் வந்து அழகாக தெரியும். அண்ட் ஐ மேக்கப்பும் வந்து கொஞ்சம் போல்டாக வச்சுக்கலாம். ஸோ ஐ மேக்கப் போல்டாக இருந்துச்சுன்னா லிப்ஸ் வந்து சட்டிலாக தான் வைக்கணும். பட் இட்ஸ் நாட் அ வெரி ஃபார்மல் அண்ட் ஆல். இந்த ஐ மேக்கப் லுக்கு இந்த லிப்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த லுக் பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரிய வைங்க உங்களுக்கு எந்த மேக்கப் லுக் பிடிச்சிருக்கு. மார்னிங் கிரியேட் பண்ண அந்த மேக்கப் லுக் அதில் ஈவினிங் கிரியேட் பண்ண எந்த மேக்கப் லுக்னு சொல்லிட்டு. அண்ட் யா see you all guys in the next video. Until then, bye, see ya.